Hello everyone, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் லெசன்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5. Consider 3 charges Q1, Q2 and Q3 each equal to Q. எல்லா சார்ஜுமே ஈக்குவல் at the vertices of equilateral triangle of the side L. What is the force on the charge Q placed at the centroid of the triangle? சரி, மேலே பாருங்க, இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு டைரக்ட் ஆன்சர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க ஃபோர்ஸ் கேட்டாலும் நீ ஃபஸ்ட் என்ன பண்ணு, ஃபீல்டை கண்டுபிடிச்சிக்கோ. ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக சார்ஜால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சார்ஜ் ஈக்குவலாக இருக்குது, ஷேப் யூனிஃபார்மாக இருக்குன்னு ஆன்சர் 0 தான் வரப்போகுது. இப்போ ஒரு சில பேர் புதுசாக இருப்பீங்க, என்ன சார் அவங்க ஃபோர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே இல்லைப்பா. அவங்க இந்த பாயிண்ட் சென்ட்ராய்டில் என்ன கேட்குறான், ஃபோர்ஸ் கேட்குறான். இப்போ இங்கே இருக்க சார்ஜ் Q, இங்கே இருக்க சார்ஜ் கேபிட்டல் Q. இவங்களுக்கு நான் ஃபோர்ஸ் எழுத போகிறேன்னு சொன்னால் ஃபோர்ஸ் வேல்யூ என்ன ஆயிரும், KQ டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கலாம். அப்போ இதுதான் R². நான் என்ன சொல்கிறேன், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்காத ஃபீல்டு கண்டுபிடிச்சிக்கோ. ஃபீல்டு என்ன கிடைக்கும், KQ/R². எல்லா ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக என்ன பண்ணிக்கோ, இதான் ஃபீல்டு. ஃபோர்ஸ் வேணும்னா Q டைம்ஸ் E. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டலாக கண்டுபிடிச்சிக்கோ. அதுலேருந்து என்ன பண்ணு, சார்ஜால் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடச்சிடும், ஃபோர்ஸும் கிடச்சிடும். அப்போ ஃபீல்டு கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா ஃபோர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். அப்போ நான் ஃபீல்டு வேணும்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இந்த பாயிண்டில் எனக்கு என்ன வேணும், இப்போது இந்த பாயிண்டில் எனக்கு ஃபீல்டு வேணும். இந்த சார்ஜ் Q, இந்த சார்ஜ் Q. இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கிற இந்த டைரக்ஷனில் இருப்பான். சார் புரியல, இந்த இடத்துல சார்ஜ் இருக்குயா கேபிட்டல் Q, இதுவும் பாசிட்டிவ் அதுவும் பாசிட்டிவ். இந்த சார்ஜ் அவன் என்ன பண்ணுவான், ரிப்பல் பண்ணுவான். எந்த டைரக்ஷனில் பண்ணுவான், அந்த டைரக்ஷனில் பண்ணுவான். அதனால எழுதியிருக்கேன். இவனோடது எழுது, இல்லைன்னா உங்களுக்காக நான் ஃபீல்டே கண்டுபிடிக்கல, ஃபோர்ஸே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஃபீல்டு வேணும்னா ஒன்று பண்ணாது, இந்த இடத்துல இந்த Qவை ரிமூவ் பண்ணி விட்டு கண்டுபிடிச்சிக்கோ. இந்த சார்ஜ் இவன் மேலே என்ன பண்ணுவான், ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில். இதோட வேல்யூ எவ்வளோ இருக்க போகுது, KQQ டிவைடட் பை R². இவனோட வேல்யூ என்ன இருக்க போகுது, KQQ டிவைட் பை R². கரெக்டா இல்லையா, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. இது ஒரு குவாட்ரிலேட்டரல்னு சொன்னால் இந்த ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்கணும், 120 டிகிரியாக இருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்போ நல்லா பாரு, இந்த வெக்டாரும் அந்த வெக்டார் ஈக்குவலா. அப்போ என்கிட்ட 2 வெக்டார் இருக்கு சார். இது F, இது F. ஆங்கிள் எத்தனை டிகிரி, 120 டிகிரி. 2 ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரியில் இருந்த ஆன்சர் என்ன வரும், அதே F தான் கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்னா, ரிசல்டன்ட் 2 வெக்டார் இருக்குது, அதோட ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். √(a² + b² + 2ab cos θ). ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது, 2ab cos θ. cos θல 120 போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, 2a cos of θ/2. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோம், 2 வெக்டாரோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறப்ப. அப்போ 2, இந்த ஃபோர்ஸ் வந்து F, cos of θ/2. cos 120/2 என்ன ஆயிரும், cos of 60. cos 60 வேல்யூ என்ன, 1/2. இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வருது, F. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 2 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷனில் இருக்க போகுது. அப்போ இந்த 2 ஃபோர்ஸ்க்கு பதிலாக நான் இந்த இடத்துல எஃப்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த சார்ஜ் என்ன சார் பண்ணும், எனக்கு தெரிஞ்சு ரிப்பல் பண்ணும். ஏன்னா இது பாசிட்டிவ், இவன் பாசிட்டிவ். இவன் என்ன பண்ண போகிறான், ரிப்பல் பண்ண போகிறான். எவ்வளோ ஃபோர்ஸில், KQQ/R². மேலே எஃப், இந்த இது எஃப், 2 ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் என்ன ஆயிரும், 0. யாராச்சும் நீங்கள் ஃபோர்ஸில் கண்டுபிடிக்காமல் ஃபீல்டில் கண்டுபிடிக்க போகிறீங்க, இந்த Q எல்லா இடத்துலையும் விட்டுட்டு கண்டுபிடி. ஃபைனல் இந்த Qவால் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன, 0. ஸோ அதனால் பாரு, இதான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ஜ் வந்து இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறான், இந்த சார்ஜ் வந்து இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கும். இதோட ரிசல்டன்ட் என்ன ஆகும், இப்படி கிடைக்கும். இந்த வேல்யூ எஃப், இந்த வேல்யூ எஃப்னா இதுவும் எஃப்பாக தான் கிடைக்கும். இதுலேருந்து இவன் ரிப்பல்ஷன் எஃப். ஸோ இந்த எஃப்பும் இந்த எஃப் என்ன ஆயிடுச்சு, கேன்சல். ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால கேன்சல் அவுட் ஆயிரும். நீ உடனே சொல்லுவேன், சார் இந்த ஃபார்முலாவில் சொன்னீங்களே சார், அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண எப்படி சார் 0 ஆகும், ஏன்னா 2 ஈக்குவல் வெக்டார். 2a cos of 180/2. 180/2 என்ன, 180/2 வந்து 90. cos 90 என்ன, cos 90யோட வேல்யூ 0. ஸோ இந்த மொத்த ஆன்சர் 0 ஆயிடும். ஸோ இதுதான் சொல்யூஷன். இந்த கொஸ்டின் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின் இப்படி எல்லா இடத்துல QQ. அதே மாதிரி எல்லா இடத்துல QQ பதில் -Q 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 கொடுக்கலாம்.
அப்படி கொடுத்துட்டு what is the charge, what is the field at the center னு கேட்டாலும் ஆன்சர் 0. சார் பென்டகன் கொடுக்கலாமா? பென்டகன் கொடுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈக்குவல் சார்ஜ் இருக்கணும் சரியா? மைனஸ் கியூனா மைனஸ் கியூ, ப்ளஸ் கியூனா ப்ளஸ் கியூ, 3Qனா 3Q, 2Qனா 2Q. ஹெக்ஸகன் இருக்கலாமா? ஹெக்ஸகன் இருக்கலாம். சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இல்லை ஆல் த ஃபீல்ட் அட் த சென்டர் எவ்வளோதான்? 0 தான். ஹெப்டகனாக இருக்கலாம், ஆக்டகனாக இருக்கலாம், நேனகனாக இருக்கலாம், டெக்காகன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் இருக்கலாம். சர்க்கிளாக இருக்கலாம். ஏன்னா சர்க்கிள் இஸ் அ குவாட்ரிலேட்ரல் வித் இன்ஃபைனைட் சைட்ஸ். 3 சைடு இருக்கிற ஒரு குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கல்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ட்ரையாங்கல்னு சொல்லக்கூடாது, குவாட்ரிலேட்டர்னா 4 சைடு இருக்கணும். கரெக்டாக இல்லையா? நான் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஐம் சாரி. ஸோ பாலிகன்னு சொல்லுவோம், குவாட்ரிலேட்டரில் பாலிகன். ஸோ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிகன். பாலிகன்னா என்ன? நிறைய சைட்ஸ் இருக்கிற ஒரு ஷேப்பை தான் பாலிகன் சொல்லுவோம். அப்போ தப்பாக சொல்கிறேன்னா கரெக்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ நிறைய சைட்ஸ் இருக்குது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் உள்ள ஒரு ஷேப் தான் என்னது? சர்க்கிள். அப்போ சர்க்கிளோட சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோர்ஸும் 0, ஃபீல்டும் 0. எப்போ? யூனிஃபார்மாக சார்ஜ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப. இதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.